அவர் சார்பாக திரு மகேந்திரன் அவர்கள் அந்த வெற்றியாளர் சாம்பியன் சூழ்நிலை சிவானந்தன் திருப்பூர் அவர் எடுக்கப்பட்ட காலம் 1 மணி 15 நிமிடங்கள் 20 வினாடிகள். அந்த சாம்பியன் சூழ்நிலை அவருடைய பிரிப்பரேஷன் பற்றி அடுத்து வருகின்ற வீரர்களுக்கு எவ்வாறு பிரிப்பேர் செய்தால் சாம்பியனாக அவரை போல் விளங்க முடியும் என்பது பற்றி தன்னுடைய மேலான கொஞ்சம் உழைத்தால் கொஞ்சமே சிறப்படைய முடியும், நிறைய உழைத்தால் நிறைய சிறப்படைய முடியும். ஆனா மனதளவுல யாருமே செய்வது கிடையாது, உடல்கள் மட்டுமே கொஞ்சமே தான் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் வினை தீர்ப்பம் என்பது ஒருவன் மனை தீர்ப்பம் மற்ற எல்லாம் வர. அதாவது எடுத்த செயலில் எந்த செயலாக இருந்தாலும் சரி, எடுத்த செயலில் எதிர்பார்ப்பு இருக்கிறதைய மனம் அந்த செயலில் முழுமையாக ஒன்றுபட வேண்டும். அடுத்தது எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியை அந்த மனம் எடுக்கிறது. அந்த உறுதியில தான் பாதி வெற்றி அடைகிறது. ஒரு உதாரணத்திற்கு காலையில 4 மணிக்கு எழுந்திருக்க ஒரு பஸ்ஸை பிடிக்க போகணும்னு நினைச்சா 3 மணிக்குல அலறி அடிச்சு எழுந்திரிக்க முடியாது, மனம் இருக்க வேண்டும். 4 மணிக்கு மேல அந்த பஸ் இல்ல, அதுக்கு 7 மணிக்கு மேல போய் பிடிக்க அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நினைச்சோம்னா, இப்ப 4 மணிக்கு 3:30 மணிக்கு அட்வான்ஸா மனசுல அப்படி நினைச்சிட்டே படுத்தணும்னா கண்டிப்பா அதை செய்ய முடியும். அதனால காலையில எழுந்திரிச்சோன்னா காலை உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எல்லாருமே சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வேண்டுகோளை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த முத்துமராத்தான் போட்டி இதுவரையும் நான் மராத்தான் ஒரு தமிழ்நாட்டில் மராத்தான் ரன்னர், யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு யூனிவர்சிட்டி கோல்டு மெடல், இந்தியா மராத்தான்ல 4th பிளேஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் 25 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ரெக்கார்டு ஹோல்டர் மராத்தான். தமிழ்நாட்டில் இதுவரையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மராத்தான் பக்கம் பண்ணியிருக்கேன். எல்லாமே சிறப்பான பரிசுகள் பெற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச போட்டி, அதாவது இன்டர்நேஷனல் மராத்தான் ரன்னர் அப்படிங்கிறத ஒரு 16 பேர் இருக்காங்க இந்தியாவில், அதில் நான் ஒரு பேர். வந்த சிறப்பு எனக்கு இதுவரையும் எந்த ஒரு மராத்தானையும் வந்தோம் அப்படியே பரிசு ஒன்றும் அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான் தெரியும். இந்த ஊர் முழுக்க மராத்தான் வெறும் ரோடு ரேஸ் மட்டுமே அல்ல, அந்த கிராமப்புறம் அந்த மணல் ரோடு மண் அப்படி தாண்டி அப்படியே மறுபடியும் ரோடு அப்படி கிராஸ் பண்ணி வந்தது. உண்மையாவே ஒரு மராத்தான் ஓடின ஒரு உணர்வு இந்த மண்ணில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது சாதாரண மண்ணில் ஒரு வீர விளையாட்டு மண்ணு. இதே மாதிரி சிறப்பாக நீங்க எப்போது இதை பண்ணீங்கன்னா வருகின்ற விளையாட்டுகள் சிறப்பாக ஒரு இல்லைன்னா ஒரு இதா இருக்கும். இதை எனக்கு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஒரு காலத்தில் நாங்கள் என்னென்ன கொண்டாடுறோமே நாம் இல்லை செய்யண்டி கொண்டாமா இருக்குன்னு எல்லா வீரர்களும் விளையாட்டு வீரர்களும் இதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலம் கருதி செய்யப்பட்டதும் யாரும் மறக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவானந்தன் அவர்களை பார்க்கும்போது இப்போ எங்க மாவட்டம் நடந்தாலும் பாம்பேல மெட்ராஸ் எங்க நடந்தாலும் டெல்லியில நடந்தாலும் கூட எத்தியோப்பிய வீரர்கள் முதலிலே பெறுவார்கள். இந்தியாவில் நடந்தாலும் எங்க நடந்தாலும் அதுதான் நம்ம சிவானந்தன் கூட